ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை தோவ். தோவ் என்று சொன்னால் குட், நல்ல, நல்லது என்பதுதான் தோவ் என்கிற வார்த்தையினுடைய பொருள். கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற இரக்கம் இருக்கிறதா? Do we really love mercy? இரக்கத்தை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா? நீங்களும் நானும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு ஷலோம் என்கிற வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை தோ தேத் ஹோலம்பாவ் பேத். இந்த 3 எழுத்துக்கள் தான் டோ. உயிரெழுத்துக்கள் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேத் வாவ் பேத். தேத் வாவ் பேத் டோ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். டோவ் என்று சொன்னால் குட், நல்ல, நல்லது என்பதுதான் டோவ் என்கிற வார்த்தையினுடைய பொருள். பொதுவாக குட் மார்னிங் என்பதை போக்கர் டோ என்று சொல்லுவோம். குட் ஈவினிங் என்பதை எரவ் டோ, குட் நைட் என்பதை லைலட் டோ என்று சொல்லுவோம். போக்கர் என்று சொன்னால் காலை, எரவ் என்பது மாலை, லைலா என்பது இரவு. போக்கட்டோ, எரவ்டோ, லைலட்டோ. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். டோ. இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பை சிருஷ்டித்து முடித்த உடனே ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இட் இஸ் வெரி குட். அது மிகவும் நன்றாயிருந்தது. டோ மியோட், வெரி குட். டோ குட், மேயோட் வெரி. டோல்மியோட் வெரி குட். நன்றாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பு டோ. எவ்வளவு அற்புதமான சிருஷ்டிப்பு! யாராவது ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஒரு குறையை சொல்ல முடியுமா? 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டு இட் இஸ் குட், மிக நல்லது, நல்லது என்று தேவன் கண்டார், நல்லது என்று தேவன் கண்டார், நல்லது என்று தேவன் கண்டார். ஆம், தேவனுடைய சிருஷ்டிப்பு மிகவும் நன்றாயிருந்தது, மிகவும் நல்லது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏதாவது ஒன்று டோ என்று சொல்லி நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அது அழகாக இருக்க வேண்டும், பிரியப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும், அது இயங்குவதாய் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். மாரலி அது குட்டாவும் நல்லதாகவும் இருக்கணும். இதுக்கு பேர் தான் டோ. வாட் இஸ் டோ? பியூட்டிஃபுல், டிசைரபிள், அக்ரியபிள், ஃபங்க்ஷனல், மாரலி குட். இப்ப சிருஷ்டிப்பு இது எல்லாத்தையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா? அழகாக இருக்கிறதா? பிரியப்படத்தக்கதாக இருக்கிறதா? அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கிறதா? வேலை செய்கிறதா? எல்லாமே இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அதற்கு பேர் டோ என்ற எபிரேய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்னும் டோவ் என்கிறதான வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவனிக்கலாம். 107ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good. தமிழிலே நல்லவர் என்று போடப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே good, எபிரேயத்திலே tov. Give thanks to the Lord, for he is good, for his steadfast love endures forever. இவ்வளவு அற்புதமான விஷயம். கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும்? பியூட்டிஃபுல், டிசைரபிள், அக்ரியபிள், ஃபங்க்ஷனல் எல்லாமே இருக்கிறது. ஆகினால் கர்த்தர் நல்லவர் என்கிறதான விஷயத்தை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆகினால அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். The Lord is tov. கர்த்தர் டோவ், அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். மீகா 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். நன்மை என்கிறதான வார்த்தை தமிழிலே, அதற்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை டோவ். மனுஷனே, டோவ் இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இப்பொழுது எது டோவ், எது குட்? நியாயமாய் நடப்பது, இரக்கத்தை காண்பிப்பது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது, இந்த விஷயங்கள் தான் டோவ் என்று சொல்லப்படுகிறது. நம்மிடத்திலே கர்த்தர் விரும்புகிற நியாயம் இருக்கிறதா? நம்மிடத்திலே கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற இரக்கம் இருக்கிறதா? Do we really love mercy? இரக்கத்தை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா? எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு மனிதனுக்கு நல்லது என்று சொல்லும் பொழுது அவனிடத்தில் காணப்பட வேண்டிய மனத்தாழ்மை, humility, humbleness. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையாயிருப்பது டோவ் கிடையாது. கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது டோவ் கிடையாது, நல்லது கிடையாது. இரக்கமற்றவர்களாய் நடந்து கொள்ளுவது டோவ், நல்லது கிடையாது. நம்மிடத்தில் இரக்கமும் மனத்தாழ்மையும் அன்பும் அடுத்தவர்களை நேசிக்கிற நேசமும் நம்முடைய குணாதிசயங்களிலே காணப்படும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்ல நல்லவர்களாக இருக்கிறோம். கர்த்தரின் குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தருடைய பெயர் நியாயம் செய்கிற தேவன். கர்த்தருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, இரக்கம் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யெகோவா தேவன் இந்த பூலோகத்திற்கு யெஷுவாவாக வரும் பொழுது தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், தாழ்த்தினார். பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் நம்முடைய ஆண்டவரை நீங்கள் பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார், the Lord is tov, கர்த்தர் நல்லவர். இந்த விஷயத்தை 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை அறிக்கை செய்து ஜெபித்து இந்த காலை வேளையில அந்த நல்ல கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாமும் நல்லவர்களாக மாறுகிறோம் என்கிறதான சந்தோஷமான செய்தியோடு இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். கவனித்தீர்களா? அக்கினி இறங்கினது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கினது. இதையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? குனிந்தார்கள், பணிந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயம், யெகோவா டோவ், கர்த்தர் நல்லவர்,
அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இந்த காலவேளையிலே டோவ் என்கிற எபிரேய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டோம். அது நல்லது என்கிறதான பொருளை உடையதாய் இருக்கிறது. இந்த உலகத்துல யார் மட்டும் தான் நல்லவர் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும் தான் நல்லவர். கர்த்தர் நல்லவராய் இருந்தபடியினால் தான் அவருடைய சிருஷ்டிப்பு டோவாக இருந்தது, நன்மையாக இருந்தது, நல்லதாக இருந்தது. டோவ் மீ அவுட், வெரி குட். நீங்களும் நானும் இந்த காலவெளியில் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் நல்லவராக இருந்து ஆசீர்வதிப்பாராக என்கிறதான வாழ்த்து செய்தியோடு நிறைவு செய்கிறோம். வாருங்கள், நல்ல ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே டோவ் என்கிற எபிரேய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய சிருஷ்டிப்பு நல்லது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு நல்லதாய் இருக்கிறது. எங்களை நல்லவர்களாக நீர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நல்லவராகி நீர் இந்த பூலோகத்திலே எல்லாவற்றையும் துறந்து இறங்கி வந்தீர். ஆண்டவரே, பூமியின் தாழ்விடங்களை நோக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் உண்மையே நீர் வெறுத்து தாழ்மையாய் இந்த உலகத்துல வந்தாங்க. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உண்மை போலவே நாங்கள் நல்லவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். புதிய கனமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை தமீம் என்பதாகும். தமீம் என்ற எபிரேய வார்த்தைக்கான பொருள் குற்றமற்ற. கிறிஸ்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தது தமீமான சபையாக நம்மை மாற்றுவதற்காக, குற்றமற்ற, மாசற்ற, உத்தம சபையாக நம்மை மாற்றுவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தமீம் சபை தமீமாக இருக்க வேண்டும். தமீமாக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம், ஆசீர்வதிக்கப்படும்.